குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சால்ட் ஹைட்ராலிசிஸ். ரொம்ப ஒரு சிம்பிள் கான்செப்ட்டு. இதில் சில டேர்ம்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த சில டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஹைட்ராலிசிஸ் என்னென்ன டேர்ம்னு பாருங்கள். சில டேர்ம்ஸ் நம்ம அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிற டேர்ம்ஸ், அதை மட்டும் பார்த்துக்கலாம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டேர்ம் நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷன் அப்படின்னா எந்த ஒரு ஆசிடு ஒரு பேஸோட சேர்ந்தாலும் சால்ட் ப்ளஸ் வாட்டர், இதுதான் நியூட்ரலைசேஷன். வெரி சிம்பிள். An acid with a base will give salt and water is called neutralization. For example சொல்லுங்க சார். strong acid HNO3, strong base NaOH. என்ன சால்ட் கிடைக்கும்? OH சேர்ந்து வாட்டர் போயிடும், NaNO3. இதான் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் வாட்டர் நான் எழுதல, H2O, அதான் முக்கியம். இதுக்கு பேர் சால்ட். இது பேர் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் பை ஸ்ட்ராங் பேஸ். சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் பை ஸ்ட்ராங் பேஸ். அதனால 4 சால்ட் இருக்கு. இதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன். இது குழம்பிடக்கூடாது. தென் அடுத்தது ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் ஒவ்வொரு டேர்மும் கன்ஃபியூஷனாக இருக்கணும். ஹைட்ரேஷன் என்ன அர்த்தம்? எப்போது சால்ட்டு வாட்டரில் போட்டிங்கன்னா இட் டிசோசியேட் இன்டு கேட்டயான் ப்ளஸ் ஆனயான் இந்த ஆக்வஸ் ஸ்டேட். எல்லாமே ஆக்வஸ். சால்ட் ஆக்வஸ்னு போட்டுக்கலாம். அப்போ தண்ணிக்குள்ளே அயனைஸ்டாக இருக்கும், ஆனால் வாட்டர் ஸ்டேட்டில் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அது பேர் ஆக்வஸ். இதுக்கு பேர் ஹைட்ரேஷன். எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். மேலே உள்ளதே எழுதுங்களேன். அப்போ NaNO3 ஒரு ஆள் வாட்டரில் போடுறீங்க. கேட்டயான் Na ப்ளஸ் அயான் ஒன்று கிடைக்கும், ப்ளஸ் NO3 அயான் ஒன்று கிடைக்கும். இது பேர் ஆக்வஸ், இது பேர் ஆக்வஸ். திஸ் இஸ் கால்ட் ஹைட்ரேஷன். இது பேர் ஹைட்ரேஷன். இன்னும் நான் ஹைட்ராலிசிஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணல. இந்த ஹைட்ராலிசிஸ்னா என்ன? அதான் ரொம்ப முக்கியம். தென் வாட் இஸ் ஹைட்ராலிசிஸ்? Hydrolysis na reaction of either cation or anion or both ions when react with water, what you are getting is called hydrolysis. This is hydrolysis. வார்த்தையில சொல்லுங்க சார். அப்படினா reaction of cation அல்லது anion அல்லது both ions can able to react with water, then it is called hydrolysis. இதான் hydrolysis basic concept. So hydrolysis படிக்கும்போது அப்ப இந்த மூணு வார்த்தை டிஃபரன்ஸ் தெரியணும். நியூட்ரலைசேஷன் வேற, ஹைட்ரேஷன் வேற, ஹைட்ராலிசிஸ் வேற. சரி, இன்னைக்கு நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் படிக்கலாம். ஹைட்ராலிசிஸ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் திங் சால்ட் ஹைட்ராலிசிஸ். there are 4 types of salt. அந்த 4 types of saltல ஃபர்ஸ்ட் the salt of strong acid by strong base. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா இங்க நமக்கு இருக்குது NaNO3. இது salt of strong acid by strong base. இது has no hydrolysis. ஏன் ரீசன் அப்புறம் பார்க்கலாம். This has no hydrolysis. இது hydrolysis கிடையாது. ஏன்னு பார்ப்போம். ரெண்டாவது salt of weak acid by strong base. weak acidங்கிறது CH3COO H, இதுல இருந்து H, strong base NaOH, அதாவது OH போயிட்டு இருக்கும், மீதி Na. இதுக்கு hydrolysis உண்டு. இது பேரு salt of weak acid by strong base. தென் மூணாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். weak acid போட்டேன். அடுத்தது strong acid by weak base. strong acid na Na, weak base na NaOH, இது HCl, இது NH4OH அப்படினா அப்ப என்ன ஆகும்னா NH4OH போயிட்டு பாரு HCl, NH4Cl is a hydrolysis உண்டு. then அடுத்தது salt of weak acid weak base. acid weak, base weak. acid weak யாரு? CH3COO. base யாரு? NH4. இது ஹைட்ராலிசிஸ் உண்டா? உண்டு. இதான் நீங்க படிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். அப்போ நியூட்ரலைசேஷன் என்னன்னு தெரியணும், ஹைட்ரேஷன் என்னன்னு தெரியணும், தென் ஹைட்ராலிசிஸ் என்னன்னு தெரியணும், வாட் ஆர் தி 4 டைப்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் தெரியணும். அந்த 4 வகையான சால்ட்ல ஒரு சால்ட்டுக்கு ஹைட்ராலிசிஸ் கிடையாது, மற்ற 3க்கும் ஹைட்ராலிசிஸ் உண்டு. இந்த 3வதுக்கும் ஹைட்ராலிசிஸ் கொஞ்சம் டீடியஸ் process. நம்ம புக்ல இந்த 2 தான் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். எனி டவுட்? எஸ். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நான் ஒண்ணா பாத்துக்கலாம். So my first task is to find out யார் அப்படின்னா ஒரு strong acid strong base உடைய salt. first hydrolysis of salt of strong acid by strong base. first இது யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா first எடுத்தோம்னா அந்த salt formation. let us consider the salt formation. Salt formation and the neutralization process.
consider salt formation as follows. எப்படி வரும் அப்படினா HNO3 ஒரு ஆல் ஆசிட் கூட யாரு NaOH என்ன கிடைக்கும் NaNO3 ஒரு சால்ட் பிளஸ் யாரு வாட்டர். இப்போ நான் சொன்ன சால்ட் யாருன்னா இதுதான் சார். This is the salt of strong acid base strong base. இதான் நம்மளுடைய டாஸ்க். தென் அடுத்தது செகண்ட் ஸ்டெப். இதை தண்ணிக்குள்ள போட்டுங்க. தண்ணிக்குள்ள போட்டா that is called hydration. ஃபர்ஸ்ட் பேர் நியூட்ரலைசேஷன் எழுதல hydration தண்ணிக்குள்ள போறீங்க. When put into the water NaNO3 dissolved into Na++NO3 minus ஆ மாறும். Of course இது aqueous, of course இது aqueous, of course இது aqueous தண்ணி போட்டுரும் நம்ம போடணும். இப்போ என்ன கேள்வினா இந்த Na-ங்கிறது ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்து வந்தது. இந்த NO3ங்கிறது ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து வந்தது. லௌரி ப்ராசஸ் தியரியில இது ஸ்ட்ராங் பேஸ் வந்ததனால இது பேர் கான்ஜுகேட் ஆசிட். கான்ஜுகேட் ஆசிட் பயங்கர வீக். சோ கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் வந்ததனால கான்ஜுகேட் ஆசிட். அப்ப இதுக்கு பேரு NO3 ஆசிட் வந்ததனால இது பேரு கான்ஜுகேட் பேஸ். இதுவும் வீக். அப்ப இதுக்கு ஹைட்ரோலிசிஸ் நீங்க உண்டா அப்படினா இது ஹைட்ரேஷன். இப்பதான் ஹைட்ரோலிசிஸ் வரும். இப்போ ஹைட்ரோலிசிஸ் உண்டா அப்படி நீங்க பார்க்கணும். வாட் இஸ் ஹைட்ரோலிசிஸ்? reaction of either cation Na plus ion அல்லது anion NO3 minus ion with water இருந்தா அது பேர் ஹைட்ரோலிசிஸ். reaction of either Na plus ion or NO3 ions with water is called hydrolysis. இது ஹைட்ரோலிசிஸ். இப்போ என்ன பிரச்சனைனா Na plus is very weak. Na plus அது பேர் என்ன? conjugate acid. கரெக்ட்டா இதுல வந்தது NOH conjugate acid is very weak, has no tendency to react, has no reaction, has no tendency to react with H plus ion of water. Water react பண்ண தயாரா இல்ல. OH minus ion of water. இது Na plus OH minus of water react பண்ணிருந்தா salt hydrolysis. react பண்ண மாட்டேங்குது. ஏன்னா conjugate acid யாருன்னா ரொம்ப weak. இது ஞாபகம் வச்சுக்கணும். This is very weak. அதே மாதிரி யார சொல்வீங்க? NO3 minus. NO3 minus is very weak. ஆனா அது பேர் என்ன? conjugate base. conjugate base. இதுவும் has no tendency. react பண்ண மாட்டேன் அட முடியுது. நான் என்ன பண்ண முடியும்? has no tendency to react with water போய் யார் பண்ணா H plus of water ஓட react பண்ண மாட்டேங்குது. There's no tendency to react with H plus of water. இது OH minus of water react பண்ண மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்னா this salt NaNO3 has no salt hydrolysis. Therefore NaNO3 has no reaction of salt hydrolysis. ஒரு விஷயத்தை நம்ம என்ன அழகா சொல்லி கொடுத்தாலும் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சார் சொல்ல வரீங்க? ரொம்ப சிம்பிள். ஒரு ஆசிட் பேஸ்ல போட்ட ஒரு சால்ட் கிடைக்கும். இந்த சால்ட் பேரு சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் பை ஸ்ட்ராங் பேஸ். ஓகே. சோ இந்த சால்ட் தண்ணிக்குள்ள போட்டா பிரியும். அது பேர் என்ன? ஹைட்ரேஷன் ஆஃப் சால்ட். ஓகே. இந்த பிரிஞ்சு வந்த கேட்டயனோ ஆனயனோ எப்போவாது வாட்டரோட ரியாக்ட் பண்ணிச்சுனா அதான் ஹைட்ரோலிசிஸ். ஒண்ணு இதுக்கு Na plus யார் சார் அப்படினா கான்ஜுகேட் ஆசிட். ஏன்னா ஸ்ட்ராங்ல வந்தா வீக். அதனால இது வீக் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அடங்குது. அதே மாதிரி NO3 அதுவும் வீக் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. அப்ப ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கனா அப்போ there is no reaction of NaNO+ with water. அதனால is no hydrolysis. இவ்வளவுதான் முடியும். சரி சார். இன்னும் ஒண்ணே ஒண்ணு நீங்க சொல்லுங்க. அப்போ weak acid strong base சொன்னீங்களே அத போட்டு பார்க்கலாமா அப்படினா பாருங்க கொஞ்சம் வேகமா போடும். salt hydrolysis of அடுத்த ஒரு ஆள் பத்தி நம்ம பேசுவோம். கரெக்ட்டா? அவரை பத்தி நான் பேசுவோம். ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அடுத்து வேகமா கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரியுது salt of weak acid by strong base அதோட ஹைட்ரோலிசிஸ். முன்னாடி என்ன ஹைட்ரோலிசிஸ் போடுவோம். hydrolysis of salt of weak acid by strong base. First எடுத்தோம்னா let us consider the formation of a salt of நமக்கு அதான் நாங்க weak acid by strong base. அதில் வரக்கூடிய சால்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். எப்படி சார் போடுவீங்க? weak acid அது சிம்பிள் சார் CH3COOH. strong base யார் சார்? NaOH. என்ன சால்ட் கிடைக்கும்? OH சேர்ந்து வாட்டர் போயிடும்.
அப்போ என்ன சால்ட் கிடைக்கும்? I am getting the salt is called CH3COONA. இவ்வளோதான் நம்ம ஹீரோ. பக்கத்தில் ஒரு வாட்டர் நான் போடல, பக்கத்தில் வாட்டர் போடல, நம்ம சால்ட் இவ்வளோ தான். இதுக்கு பேர் என்ன? இது பேர் என்ன? நியூட்ரலைசேஷன். பேர் வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் நியூட்ரலைசேஷன். அது பேர் வைக்கல. அடுத்து ரொம்ப முக்கியம், சால்ட்டை தண்ணிக்குள்ளே போட்டால் அது பேர் ஹைட்ரேஷன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹைட்ரேஷன் ஆஃப் சால்ட். எந்த சால்ட்டு? நம்ம சால்ட் யாரு? சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் பை ஸ்ட்ராங் பேஸ். இதை தண்ணிக்குள்ளே போடுறீங்க. தண்ணிக்குள்ளே போட்டால் என்னன்னா ஆக்வஸ் ஸ்டேட்டில் டிசோசியேட் ஆகும். இங்கே வாட்டர் போனால் நான் போடல, டிசோசியேட் ஆகி என்ன ஆகும்னா CH3CO மைனஸ் ஆகும், பக்கத்தில் Na ப்ளஸ் ஆகும் மாறும். ஆக்வஸ் எல்லாமே ஆக்வஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹைட்ரேஷன் ஆஃப் சால்ட். சரி, இப்போ நமக்கு முக்கியமாக வருது, வாட் இஸ் ஹைட்ராலிசிஸ்? ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா நீங்க பார்க்கணும், இது எங்க வந்ததுன்னா இது வீக் ஆசிட், அதனால இந்த கான்ஜுகேட் பேஸ் இஸ் ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங். இந்த Na பிளஸ் எங்க வந்ததுன்னா ஸ்ட்ராங் பேஸ் வந்திருக்கு, அதனால இது பேர் கான்ஜுகேட் ஆசிட். இது பயங்கர வீக். அப்ப இது ரியாக்ஷன்ல இது மட்டும் தான் ரியாக்ட் பண்ணும். இதான் முக்கியம். இதுல என்ன கஷ்டம் சார்? வீக் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய கான்ஜுகேட் பேஸ் ஸ்ட்ராங், அதனால இது ரியாக்ட் பண்ணும் சார். ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்து வரக்கூடிய வீக் அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான் சார். இதான் சார் முக்கியம். யாரோட? தண்ணியோட. அப்ப அடுத்து போறோம். ஹைட்ராலிசிஸ்னா ரியாக்ஷன் ஆஃப், இவனுக்கு பேர் ஆனயான் ஆர் உடலில் ரியாக்ட் பண்ணுங்க கேட்டயான் வித் யாரு? வாட்டர். ரியாக்ட் பண்ணலாம், அது பேர் தான் ஹைட்ராலிசிஸ். ரியாக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எழுதுற இந்த Na பிளஸ் பத்தி சொல்லலாம். Na பிளஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் யாரு? Conjugate acid of strong base is very weak, no reaction with water. நிறைய எழுதலாம். It has no tendency to reaction with OH minus of water. இது ரியாக்ட் பண்ணல, மறந்துருக்குங்க, அவுட். நம்ம ஹீரோ இவர் தான், இவர் தான் வர யார் அப்படின்னா therefore CH3COO minus can react with water. என்னவா மாறும் அப்படின்னா CH3COOH ஆகும், பக்கத்தில் CHCOOH ஆகும், பக்கத்தில் முக்கியமாக OH மைனஸ் ஆகும் வரும். நான் ஒரு இன்னொரு ஸ்டெப் எழுந்து எழுதிடலாம். இதுதான் உண்மையிலே நம்ம ஹைட்ராலிசிஸ். வாட் இஸ் ஹைட்ராலிசிஸ்? ரியாக்ஷன் ஆஃப் anion. This anion react with water to form acid and OH minus ion. This is called salt hydrolysis. இவ்வளவுதான். இது வீக் ரியாக்ட் பண்ணல, இது ஸ்ட்ராங் ரியாக்ட் பண்ணது, அவ்வளவுதான். இப்போ OH மைனஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சு பாருங்க. அப்ப ஏற்கனவே வாட்டர் உள்ள OH இல்லாம இந்த OH மைனஸ் எக்ஸ்ட்ரா வந்தது. டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஆஸ் எ ரிசல்ட், இந்த ரிசல்ட்னால ஆஸ் எ ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா the concentration of OH minus will be greater than H plus. தண்ணிக்கு H plus OH minus அதிகமாக, அதனால the solution will become basic in nature. அதனால pH வேல்யூ என்ன சார் ஆயிடும் அப்படின்னா will be greater than 7. அப்போ hydrolysis of weak acid by strong base அப்படின்னா whose pH value will be greater than 7. இந்த pH வேல்யூ கண்டுபிடிக்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க, to find pH இது சில டெக்னிக் பண்றது. to find pH first யார் அப்படின்னா இந்த ஆளு பேர் hydrolysis. அப்ப hydrolysis constant first பாருங்க, hydrolysis constant அல்லது dissociation constant மாதிரி இது பேர் K of H. K of H க்கு எப்படி எழுதினா ரைட் சைடுல இருந்து மேல லெஃப்ட் சைடுல இருந்து கீழே வாட்டர் ஊத்துவோம். அதனால இது எப்படி எழுதணும்னா bracket of CH3CO minus into bracket of OH minus divided by இந்த ஆளு விட்டு வாட்டர் மாறாது divided by CH3CO minus. இதான் ரொம்ப முக்கியம். தென் அடுத்து இதோட கதாநாயகர்னா வீக் பேஸ். ஒரு வீக் பேஸுக்கு K of A for weak base. வீக் பேஸுக்கு K of எப்படி இருக்குன்னா சும்மா இங்க ஒரு வாரமா நீங்க எழுதலாம் CH3COH பிரிச்சிங் எப்படி சார் தெரியும் அப்படின்னா எத்தனை பேர் ஞாபகம் தெரியல, CH3CO மைனஸ் ஆகும் H பிளஸ் ஆகும் தெரியும். இங்க எனக்கு இடம் இல்லை, வாரமா சிம்பிளா எழுதுறேன், புரியுங்கிற நம்பிக்கை எழுதுறேன். அப்ப K of A னா bracket of CH3CO minus மேல into bracket of H plus கீழே bracket of CH3COH. இதான் ரொம்ப முக்கியம். மேபி ஈக்குவேஷன் 2, மேபி ஈக்குவேஷன் 3, மேபி நம்ம தலைவர் தான் ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, KH into KA. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது மல்டிப்ளை பண்றீங்க, இது கேன்சல், இது கேன்சல். என்ன கிடைக்கும்னா இதுல OH மைனஸ் மேல இருக்கும், பக்கத்தில் H plus இருக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இது கிடைக்கும். இதுக்கு பேரு KW.
இதான் ரொம்ப முக்கியம். அப்போ KH into KA is equal to KW, equation number 4. ரொம்ப முக்கியம். தென் அடுத்தது அக்கார்டிங் டு ஆஸ்வாஸ் டைல்யூஷன் தான் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இதில் யார் வெளில வரானா OH மைனஸ். அந்த ஆஸ்வாஸ் டைல்யூஷனில் H ப்ளஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். நீ H ப்ளஸ்னா போடு, OH மைனஸ்னா போடு. அதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா ரூட் ஆஃப் OH தானே, அதனால் இது பேர் OH மைனஸ் அப்படின்னா KB into Cன்னு போட்டிருப்பீங்க. இங்கே KBக்கு பதிலாக KFH into Cன்னு போடுவோம். அங்கே KA KB போடுவீங்க. இங்கே OH மைனஸ் ஹைட்ராலிசிஸ் தான் வருது. அப்போ OH மைனஸ் ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் KH into C. இது பெரிய ஃபார்முலா ஆஸ்வாஸ் டைல்யூஷனில் படிச்சிருக்கோம், அதனால் அதை திருடிக்கிறோம். சரி, இன்னொரு ஸ்டெப் எழுதுங்க. KHனா என்ன சார் அப்படின்னா KH இங்கே பாருங்க. KHனா KW by KA. KW by KA into C. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? P of H. எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. P of H அப்படின்னா 14 minus P of OH வரும். ஏன்னா OH வந்து P of OH தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால இங்கே எழுதணும் P of H equal to 14 minus P of OH எவ்வளோனா minus log of எது ஞாபகம் தெரியல OH minus. That equal to 14 plus log of OH. கரெக்டா? 14 plus log of OH minus. The OH minus இங்கே எழுதணும் log of KW by KA into C to the power 1 by 2. The OH minus value இங்கே KW by KA by C. இடம் இல்லை, கொஞ்சம் சுருக்கி எழுதுறேன். ஸோ pH தான் கண்டுபிடிக்கணும். pH னா 14 minus POH. POH னா minus log of OH. minus minus plus log OH விட இந்த அளவு போட்டேன். இப்போ log இவ்வளோ பிரிங்க. Therefore P of H equal to 14 plus இவ்வளோ பிரிங்க. முதல்ல ஆஃப் வெளில எடுத்துடலாம். ஆஃப் இது log of KW plus log of C கீழே இதனால minus log of KN போடலாம். log of KW னுடைய வேல்யூ எவ்வளோனா minus 14. minus 14 by 2 இது minus 14. minus 14 by 2 அப்படின்னா minus 7. அதனால இது 14 minus 14 by 2 minus 7. அடுத்தது log KC. log KC அப்படியே வச்சுக்கலாம். half log KC எல்லாத்தையும் இது half முன்னாடி இருக்கு. half உள்ள போது half log C. அடுத்தது இந்த half அப்படியே வச்சுக்கலாம். minus half log KN P of KN எழுதலாம். அவ்வளோதான் சார். இதுதான் P of H. இதெல்லாம் சும்மா மேத்தமெட்டிக்ஸ். பட் அதில் பேசிக் என்னன்னா KFH என்ன KFN என்ன எழுதணும். KFN ஆசிட் இருந்து எழுதுறது. ஒரே விஷயம் ஆஸ்வாஸ் டைல்யூஷன் லா பிரகாரம் இது ஒன்று மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீதிலாம் ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணினா டெரைவ் பண்ணி பாருங்க, யூ கெட் an idea. This is the overall view of hydrolysis of salt of weak acid by strong base. கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். We continue to discuss the next class. பாருங்க எப்படி